ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம சூப்பரான மொச்சக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிருங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து தாளிச்சிட்டு நல்லா அதை செவக்க வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா செவந்ததும் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் தாங்க ஆட் பண்ணுறேன். நம்ம பின்னாடி அரைச்சி சேர்க்க போகிறோம். அடுத்தது கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்தது ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் 1/2 கிலோ மொச்சக்காய் வாங்கி உரித்து எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி தேவைப்படுங்க. அப்போ தான் அதோட புளிப்பு மசாலாவில் இறங்கி சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வதங்கிறதுக்குள்ளார நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 2.5 டீஸ்பூன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள், அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வதக்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ 8லேருந்து 10 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 4 பல் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மொச்சக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் வெங்காயம் மசாலாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. நான் இதில் தனித்தனியாக மிளகாத்தூள்லாம் போடலை, ஒரேடியாக மசாலாலே போட்டு அரைச்சிட்டேன். அடுத்து இதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. அதாவது உங்களுக்கு அந்த மொச்சக்காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி உங்களுக்கு இருக்கணும். உப்பு நான் மசாலா அரைக்கும் போதே ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுட்டேங்க. தனித்தனியாக மசாலாவுக்கு காய்க்குன்னு போடலை, ஒரேடியாக அதிலே போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம குக்கரை மூடி 4 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மொச்சக்காயெல்லாம் வெந்து நல்லா மசாலாவும் நல்லா திக்காகி இருக்குது பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் இந்த மாதிரி வேக வைக்கும் போது காயில் அந்த உப்பு காரம் நம்ம மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கியிருக்குங்க. நமக்கு சப்புன்னு இருக்காது. மொச்சக்காயை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது அதுக்குள்ளார எல்லா டேஸ்ட்டுமே இறங்கி இருக்குங்க. இதை நம்ம அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு நல்லா ஒரு கிரேவி மாதிரி சாப்பிட்லாங்க. நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லைங்க. இட்லி தோசை கூடவும் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ நான் வறுக்கிறதுக்காக நான் இதை ஒரு கடாயில் மாற்றிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு குக்கரில் நல்லா வறுபடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம இப்போ அகலமான பாத்திரத்தில் போட்டு இதை வறுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வறுபட்டுருங்க. ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா 4 விசில்லையே உங்களுக்கு மொச்சக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வறுக்க உங்களுக்கு இதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகுங்க. கிரேவியாக இருக்கும்போது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை நம்ம வறுக்க அந்த மசாலா எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு அந்த மொச்சக்காயோட நல்லா கோட் ஆகி வருங்க. சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், திக்காகிக்கிட்டே இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காகணும். அப்போ தான் வறுவலோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. மொச்சக்காயோட எந்த அளவுக்கு நல்லா கோட்டாகிருக்கு பாருங்கள். தனித்தனியாக இருக்காதுங்க. அப்படியே சாப்பிடும்போது நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கல் வெண்பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அருமையான மொச்சக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.